வியூவர்ஸ், ஐ எம் ஃப்ரம் ராக்ஃபோர்ட் சிட்டி. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டேட்ஸ் வந்து மில்க்கை வந்து கொடுங்க. சுகர் போடாமல் டேட் சிரப்புலேயே வந்து நல்ல பாலை கொதிக்க விட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கும்போது அவங்க அந்த பாலில் வந்து அந்த டேட்ஸோட ஸ்வீட்னஸ் வந்து ஏறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக டேட்ஸையும் வந்து சாப்பிட்ருவாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு நாளைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களால ஜங்க்கும் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவே நம்ம ஃபீல் பண்ணுறோம். நிறையா வந்து ஷார்ட்ஸில் வந்து ரெசிபீஸ் இருக்குது. என்னோடய ஷார்ட்லேயும் ரெசிபி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி சேமியா. இந்த ராகி சேமியாவில் வந்து ராகி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி சேமியா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து 5 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணணும். சுடு தண்ணியிலையோ பச்சை தண்ணியிலையோ ஊற வச்சுருங்க. அதாவது 60 செகண்ட் தான் ஊற வைக்கணும். டக்குன்னு வந்து இட்லி குப்பையில் வேக வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். உதிரியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய், தேங்காய் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்ன வயசுலேயே நாட்டு சர்க்கரையை வந்து பழக்கிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஒயிட் சுகருக்கு வந்து அடிக்ட் ஆக மாட்டாங்க. என்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால் நான் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கம்பு தான். நான் எப்போதுமே கம்பை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து வந்து அரைச்சி வச்சுருவேன். இதில் புட்டு, லட்டு, பர்ஃபி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து நம்ம செய்யலாம். எப்போதுமே சில்வர் வாயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பூச்சி புழுலாம் வந்து இருக்காமல் இருக்கும். அதாவது நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்வர் வாயிலில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்பை நல்லா வாசமாக இருக்கும். நெய் இல்லாதவங்க சாதாரணமாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தால் கம்பு எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தால், அதாவது வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வந்து தேவையில்லை. இது கரைஞ்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம கம்பை வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அதாவது நல்லா சூடாக இருக்கும் போதே வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சோம். இல்லைனா பர்ஃபியை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிளேட்டில் வந்து நெய் தடவி அப்புறம் வந்து பர்ஃபியை கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வந்து கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறத விட இது மாதிரி வந்து லட்டு, பர்ஃபி பண்ணும்போது அவங்க அடிக்கடி வந்து எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. பர்ஃபி வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், ரொம்பலாம் கெட்டி ஆகாது. நீங்கள் பாகு மாதிரி வெல்லத்தை காய்ச்சிடாதீங்க, அது மட்டும் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. எந்த ஸ்நாக்ஸும் இல்லைனா ஒரு எக்காவது பாயில் பண்ணி கொடுங்க. ஏன்னா அதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து இப்போ வந்து மில்லட் நூடுல்ஸ் தான் வந்து காட்டுறேன். இதை வந்துட்டு இன்னும் நல்லா வேக வைங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இது மாதிரி ஒன் டே மில்லட் நூடுல்ஸ் வந்து செய்யலாம். இதில் வந்து சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் இல்லை நீங்கள் சிக்கனையும் வந்து ஆட் பண்ணாலும் வந்து சரி தான். நைட் டின்னரும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 7:30 8:30க்குள்ளே வந்து சாப்பிட்ருங்க நூடுல்ஸ் சாப்பிட்றதா இருந்தால். இது கூட கேரட்டு, முட்டைக்கோஸு, பீன்ஸு, கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் தால்லாம் வந்து சேர்க்குறாங்க. நான் எக் வந்து 3 வந்து சேர்த்ததுக்கப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ்லாம் வந்து வீட்டிலே பண்ணி வந்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து கடையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் எண்ணெய் வந்துட்டு இப்போ சிக்கன் வந்து வறுத்தாங்கன்னா அதே எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிக்கன் ரைஸ்க்கும் சரி, நூடுல்ஸ்க்கும் வந்து சரி. நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். இதோட ரெசிபியும் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வேணால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாங் வீடியோலையும் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னிங்கன்னா உளுந்த வடையாவது செஞ்சு கொடுங்க. குட்டி குட்டி போண்டாவாக 5 மினிட்ஸ்லேயே வீட்டிலே வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உளுந்த ஊற வச்சிட்டிங்கன்னா இது கூட வந்து அரிசிக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து 1 டம்ளர் உளுந்துனா 3/4 டம்ளர் அரிசி மாவு வந்து சேர்க்கணும். ஏன்னா நம்ம மிக்சியில் வந்து போடுறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து உளுந்து வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப திக்கான பேட்டராக இருக்காது. கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறது தான் ரொம்ப எண்ணெய் வந்து வடை வந்து குடிக்காது. இல்லைனா வடையில் நிறைய எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட பெருங்காயத்தூள் மஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சட்னி வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. எதுவுமே இல்லை, தோசை மாவு மட்டும்தான் இருக்குன்னா பணியாரம் நீங்கள் தாராளமாக ஊற்றி தரலாம். அதாவது மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா, வெங்காயம் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது காரக்குழி பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் தேங்காய் பூ கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே நெய்யையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி குழி பணியாரம் ஊற்றுவேன்.
சூப்பராக வந்து இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.